வத்சராம தனு பஷ்ய, தனுச பாருன்னா எடுத்து பார்னு அடங்கி இருக்கு. பிசிக்ஸ்ல நாங்க லேட்டன்ட் ஹீட்னு படிப்போம், அது ஒளிஞ்சின்னு இருக்கிற ஹீட்னு அர்த்தம், அதுக்கு லேட்டன்ட் ஹீட். அப்புறம் நாங்க ஏதாவது நடுவுல கொண்டு வரணும், அதை ஈக்குவேட் பண்ணணும்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்னு ஒன்று நடுவுல ஒன்று வந்துடும். அந்த மாதிரி அதுக்குள்ள அடங்கி இருக்கு, அதுக்குள்ள ஏதோ அந்தர்கதமா இருக்கு. எடுத்து பார். ஏன் எடுத்து பார்னு சொல்லலைன்னா வியாக்கியாதா கோவிந்தராஜர் எடுத்தார். ஏன் எடுத்து பாருன்னு சொல்லேன்னா, அவ அப்பா தசரதர் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டார் பிள்ளைய. முதல்ல ரொம்ப கெஞ்சி கூத்தாடி கோவப்பட்டு ஆஹா ஓஹோன்னு கோவப்பட்டு வசிஷ்டருடைய ரெக்கமெண்டேஷன் பேர்ல ராமர் வந்திருக்கார். இப்போ வந்த குழந்தைய போய் வில்ல எடு, அதை முறி இல்லைன்னு சொல்லிட்டு அது அப்பா கிட்ட போய் சொல்லுவோம், இந்த கிழவனை ரொம்ப வேலை வாங்கி எடுத்துன்னு. அதனால இவர் வாயிலேந்து பொலிட்டிக்கலி கரெக்டா இருக்கணும்னு நினைச்சாராம். இவர் வாயிலேந்து எடுத்து அப்படின்னு ஒரு வார்த்தை வரக்கூடாதுன்னு நினைச்சாராம் விஸ்வாமித்ரர். வத்சராம தனு பஷ்ய இதி ராகவம் அப்ரவீத். ராகவனை பார்த்து சொன்னாரா, ராகவா போய் அதை பார், எடுத்து பார்னர். இதுதான் 3வது ஸ்லோகம், அதாவது 2001வது ஸ்லோகம். இப்ப ராமர் போனார், அதனால அவர் போய் வில்லை எடுத்தார். அது ஒரு இடத்துல, அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறதுனால சொல்றேன். டிராமால ஒரு பக்கம் காலால அழுத்தணும் ஒரு நுனிய, இன்னொரு நுனிய நன்னா வளைக்கணும். அப்புறம் இதுல நான் ஸ்ட்ரிங் பண்ணணும், டைட்டா பண்ணணும். நீங்க எந்த அளவுக்கு அழகா டைட்டா பண்றீங்களோ அந்த அளவுக்கு இன்டென்சிட்டியோட ஆரோ போகும். ராமர் அவர் ரொம்ப ஆர்ச்சரியில எல்லாம் A+ கிரேட்லாம் வாங்கியிருக்காரு. அதனால அவர் நன்னா அழுத்தி இன்னொரு பக்கம் நன்னா டைட்டா ஸ்ட்ரிங் பண்ணார். அச்சா, ஆனா டைட்டா ஸ்ட்ரிங் பண்ண உடனே சரி அதை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு ஸ்ட்ரிங் எப்படி இழுத்தார். பாவம், அவர் முறிக்கணும்னு இழுக்கவே இல்லை. ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். ஸ்ட்ரிங் அப்படி பார்க்கறதுக்குள்ள இது 2 பீஸா முறிஞ்சு விழுந்துடுது. என்ன நான் சொன்னேன், அதுல தான் ஏற்கனவே கிராக் விட்டுருக்கு. அவர் கீழே பி கேர்ஃபுல்னு போடல. இந்த பெரிய இந்த சொரோஸ்கி கடைக்கெல்லாம், கிறிஸ்டல் கடைக்கெல்லாம் போனா அவன் போட்டுருவான். அவனுக்கு தெரியும் இந்த 4-5 பேர் வந்து சில பார்க்கறேன்னு சொல்லிட்டு உடச்சிருவா. இஃப் புரோக்கன் ட்ரீட் இட் அஸ் சோல்ட் அப்படின்னு சொல்லிடுவா. அதனால இப்போ முறிச்சுட்டா, டமான்னு ஒரு சத்தம் போட்டு கீழே ஊந்துருத்து. போ ராமர் குறை திருன்னு முடிக்கிறார். நம்ம இன்னொருத்தராத்துல போய் அவா சாமான் ரொம்ப பெரிய, அவா ஏதோ பரம்பரையா எங்க ஆத்துல எங்க மாமியார் கொடுத்தது ஒன்னே இந்த பாத்திரம் மட்டும் தான் சொல்லிட்டு வச்சுட்டு அந்த பாத்திரத்தை போய் உடைச்சுட்டோம்னு வச்சுங்கோ இல்லையா. அந்த மாதிரி ராமர் ரொம்ப வியசனப்பட்டார். ஐயோ நம்ம அவாத்துல போ உடைச்சுட்டோமே. ஜனக்ஜி, ஐ நெவர் மென்ட் இட் டு டூ. நான் முறிக்கணும்னு நினைக்கல, அரால் டேட் ஏதாவது கொடுத்துருங்க, ஒட்டி விடலாம். அதுக்கு ஜனக, டோன்ட் வரி ராகவ், மத் ஃபிகர் மத் கரோ, பேட்டி கோ ஷாதி கரோ, பேட்டி கே சாத் ஷாதி கரோ. ஐயோ, முறிச்சதுக்கு கல்யாணமா? இது எப்படி இருக்கு பாருங்க. ஒருத்தர் ஆத்துல போய் நம்ம சாமானம் முடிச்சா உடனே பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ, பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னா ராமருக்கு ஒரே ஷாக்கு. என்ன சார் இது, முறிச்சதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறா? அப்ப ஜனகர், நீங்க படத்துல எல்லாம் எப்படி பார்த்திருப்பீங்கன்னா, சீதை இந்த மாதிரி ஒரு மாலையை வச்சுன்னு வெக்கத்தோட இருப்போம், ராமர் கழுத்துல போடுவோம். இதெல்லாம் நடக்கல. ராமர் என்ன சொல்லிட்டாருன்னா, பித்ருபிகி, எங்க அப்பா ஒத்துண்டாதான் இந்த கல்யாணம் பண்ணிப்பேன்னு விட்டார். ராமர் ரொம்ப, அதாவது ஒபீடியன்ஸ் அப்படின்னா அது ராமர். அதனாலதான் பாவம் இது வரைக்கும் வீடு இல்லாம கஷ்டப்பட்டார். இந்த ஜனவரியில தான் வீடே வரப்போறது அவர். கிருஷ்ணர் கோபாலபுரம். அதனால இந்த இடத்துல ராமர் சரி எங்க அப்பா ஒத்துக்கணும்னு விட்டார். அப்பாக்கு டெலிகிராம், தந்தி. இது நல்ல தந்தி, தந்தினாலே யாராவது போயிட்டாதான் அனுப்புவா. இது குட் தந்தி, பாசிட்டிவ் தந்தி. அதாவது பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுது. ஜனகருக்கு ஒரே சந்தோஷம். நம்ம போய் நம்ம பாட்டுக்கு உட்காந்து 5-7 ராகி கம்ப்ளெக்ஷன், வீக் கம்ப்ளெக்ஷன், கிளீன் ஹேபிட்ஸ் இதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக அவனே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறானே, ரொம்ப ஹாப்பி. ஜனக்ஜி பஹுத் குஷ் ஹூ மே எல்லாம் சொல்லிட்டு எழுதினோம்னா, அவர் ஜனகர் எப்படி கார்பரேட்னா அவர் தான். அவர் என்ன சொல்றார், நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா, உங்களுக்கு ஒரு தம்பி குஷத்வஜன் இருக்கார், அவருக்கு 2 பொண்ணு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஸோ 3 கேர்ள்ஸ் ஓவரால். ஏ காம்ப்ளிமெண்ட் பேர் செட் தியரியில. ஏ செட் ஏல இல்லாதது ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட் அங்க இன்னும் 3 பொண்ணு இருக்கா. உங்களுக்கு தெரியலாம், எனக்கும் 3 பிள்ளை இருக்கா. நம்ம ஒரே அறுசுவை நடராஜனை வச்சு கல்யாணம் பண்ணிடலாம் இல்லையா? தனித்தனியா போய் தாம்பூலம் கொடுக்கறதுக்கு அவர் எவ்வளவு காஸ்ட் கட்டிங் யோசிக்கிறார் பாருங்க. கார்பரேட்டா ஒருத்தருக்கும் இலைய போட்டு அடப்பிரதமன் ஓளன் ஆளன்னு சொல்றதுக்கு பதிலா ஒரே கல்யாணமா முடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இப்ப இதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு.
இதுல அருணகிரிநாதர் ஒரு விசாரம் பண்றார். சீதை சீதா ஃபைனலி ஸ்வயம்வரம் அந்த காலத்துல இருந்தது. சீதை ஒரு பெண் கையில மாலையை கொடுத்துட்டு ஒரு 10 மாமாவை நிக்க வச்சிருவா. உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ நீ அவர் கழுத்துல போய் போட்டுடலாம். அதெல்லாம் எவ்வளவு இன்சல்ட்டிங் தெரியுமோ இல்லையா? யாரு கல்யாணம் ஆயிடுத்தோ ஓகே, பாக்கி எல்லாம் மீடியா வெளில இருப்பா. இஸ் பார் பி கயா கியா இல்லையா? போச்சு, அடுத்த அட்டெம்ப்டுக்கு போவார். அடுத்த சுயம்பரத்துல அந்த பொண்ணு சொல்லும், ஓஹோ நீங்க என்னோட ஃப்ரெண்டோட செலக்ட் பண்ணல வாங்கும். எல்லாம் நடக்குமான்னு கேட்டா ஒரு சூக்ஷ்மம் சொல்றேன் கேளுங்க. ரகுவம்சம்னு ஒரு காவியம். அந்த காவியம் வந்து யார் ரச்சனை பண்ணா? என்ன சார் எங்க கிட்ட இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின் எல்லாம் கேட்கறீங்க, நாங்கெல்லாம் ஹை லெவல். காளிதாசர் ரகுவம்சம் ரச்சனை பண்ணார். அதுல தசரதோட அப்பா பேர் என்ன? இப்போ ஸ்ரீமத் ராமாயணத்துல நான் இந்த ஒரு கட்டத்துக்கு வரேன். அந்த ஸ்வயம்வரத்துல அஜ மகாராஜா தசரதருடைய அப்பா, அஜனுடைய ஒய்ஃப் பேரு இந்துமதின்னு பேர். இந்துமதிக்கு ஸ்வயம்வரம் நடக்கிறது. அப்போ இந்துமதிக்கு ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் இருந்தா. உங்க பிளஷ் நீங்க ஒரு கடை இருக்கே, பிளஷ் அடோன் அங்க எல்லாம் ஒத்தி வந்திருக்கா. அந்த அந்த லேடிக்கு வந்து சுனந்தான்னு பேர். நேத்து புஷ்கர்னு ஒரு இடம் சொன்னேன், இன்னைக்கு சுனந்தான்னு சொல்றேன். 2 பேரையும் சேர்த்துறாதீங்க. இந்த சுனந்தா வேற. இந்த சுனந்தா என்ன பண்ணான்னா, இவதான் ஹேர் ட்ரெஸ்ஸர். இந்த இந்துமதியோட நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த அவ ஸ்வயம்வரத்துல வந்து ஒரு ராஜாவையும் இன்ட்ரடியூஸ் பண்றா இந்துமதிக்கு. அப்போ காளிதாசர் ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். பாண்டிய தேசத்திலேன்னு ஒரு ராஜா கலந்துட்டு இருக்கார், மதுரையிலேன்னு ஒரு ராஜா கலந்துட்டு இருக்காரு. பாயிண்ட் நோட் பண்ணுங்க. தமிழ்நாட்டிலேன்னு ஒருத்தர் நார்த்துக்கு போயிருப்பார். அவபிருத ஸ்நானம், யாகங்கள் பண்ணி அவபிருத ஸ்நானம் பண்ணிட்டு இந்த ராஜா வந்திருக்காருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ற. அது இன்ட்ரடியூஸ் பண்ற பழக்கம் உண்டு. சீதைக்கு ஸ்வயம்பரம் எக்ஸாக்டா நடக்கல. ஆனா சீதாக்கு இருக்கும் இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கிறவர் ராமர், அவர் என்ன பெரிய சாதனை படைச்சவரா, ஒழுங்கா படிச்சு கிடிச்சு இருக்காரான்ட்டு அப்படி டெஸ்ட் பண்ணானா இங்க அருணகிரிநாதர் எடுக்கிறார். அருணகிரிநாதர் ரொம்ப, அவர் முருகப்பெருமான் மேல எழுதினாலும் அதுல ராமாயணம் இருக்கும், பாகவதம் இருக்கும், பாரதம் இருக்கும், எல்லாத்தையும் எரிச்சேரி மாதிரி கலந்து கடைசியில மருகோனேன்னு முடிச்சுடுவார். எப்படி இருக்கும்னா, 10 தலையோடு கூடிய ராவணனை போர்க்களத்தில் வென்ற ராமனின் மருமகனே, ஜெயத்ரதனை வதம் செய்யும் பொருட்டு சாயங்கால வேளையில் தன்னுடைய சக்கரத்தால் சூரியனின் கிரணங்களை மறைத்த பச்சை புயலாக இருந்த கிருஷ்ணருடைய மருமகனே. பாருங்க, சீதைக்கு ராமரை தேர்ந்தெடுக்கணுமா? இஸ் he குட், கேப்பபிளா, பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறா. அவளுக்கு தெரியவர் தான் அகல்யாக்கு சாப விமோச்சனம் கொடுத்தவர். அகல்யாக்கு சாப விமோச்சனம் கொடுத்தாருன்னா இவருக்கு எப்படி சிறப்புன்னா, அதுக்கு ஒரு அருணகிரிநாதர் ஒரு அழகான திருஷ்டாந்தம் சொல்றார். இப்ப வாழ்க்கையில யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது. கஷ்டம் வந்ததுன்னா என்ன வேணுமோ, பழங்காலத்துல ஸ்வர்ண நகை வாங்கி வைப்பா. கஷ்டம்னா அதை அடகு வைக்கிறதுக்கு. கரெக்டா? இப்போ வந்து ஏதோ ஒரு இங்க உங்க இந்த மாட்டுங்கா ஸ்டேஷன்ல வெளில வந்த உடனே கூட ஒரு நகை கடை இருக்கும். கரெக்டா? இப்ப நான் அந்த கடையில போய் அடகு வைக்கணும்னு, யாருக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது. அதனாலதான் எனக்கு நான் சொல்லிக்கிறேன், யாருக்காதுன்னு சொல்லிட்டா என்ன பார்த்து சொல்லிடும்பா எனக்கே. அதனால இந்த செயினை கொண்டு நான் அடகு வைக்கிறேன்னு வச்சுங்கோ, கொடுத்த உடனே ரூபா கொடுத்துருவானா? மாட்டான் சார், அவன் எங்க ஊர்லாம் கொடுக்கவே மாட்டான். என்ன பண்ணுவா? செக் எப்படி பண்ணுவான்? கல்லுல தேப்பான். சரி, இந்த செயின் எவ்வளவு? இது கோல்டு தான். இது எவ்வளவு கிராம்? இது இல்ல கல்யாணி கவரிங் நினைச்சுக்க போறாங்க. இது என்னது? இது எவ்வளவு கிராம் இருக்கும்? தூத்து மதிப்பா மாமி ஏதாவது சொல்லுங்க. 30 கிராம். 30 கிராம்னா மேக்கிங் சார்ஜோட எவ்வளோ? ஒரு கிராமுக்கு 6000 ரூபாய் வச்சுட்டா 1,80,000 இல்லையா? 1,80,000 ரூபாய் இந்த செயின். சார் இது வெளில போய் சொல்லிடாதீங்க சார், 1,80,000 வச்சுங்க. இந்த 1,80,000 செயின் ட்ரூ கோல்டா இல்லையான்னு நிரூபணம் பண்ற அந்த கல் எவ்வளவு ரூபா? இந்த கல் இருக்கே ஃப்ரீ சார், அதெல்லாம் போய் ரூபா கொடுத்து வாங்குவாளா? 20 ரூபாய் 30 ரூபாய் கல்லு தீர்மானம் பண்றது இது 1,80,000 வர்த்து கோல்டா இல்லையான்னு. ராமன் பரமாத்மா சர்வலோகேஸ்வரன் தீர்மானம் பண்ணது அகல்யாங்கிற கல்லாம். அகல்யாக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததுனால உலகத்துக்கு தெரிய வந்துதான் ராமர் வந்து ட்ரூ கோல்டுன்னு.
அதனால சீதைக்கு அப்பாடி எங்க ஊர் வாசல்ல இருந்த கல்லை நீ நிரூபணம் பண்ணிருக்கே, அப்பேற்பட்ட ராமனுடைய பாதங்களை உண்மை என்று நிரூபித்த அகல்யா என்கின்ற கல்லுக்கு விமோச்சனம் கொடுத்த ராமனுடைய மருமகனே. இதுதான் திருப்புகழ். நீங்க திருப்புகழை படிச்சா ராமாயணமும் அதுல வந்துடும். சரி, அச்சா, இப்போ கல்யாணமாகி ராமர் 4 பேரோட கிளம்பி போயிட்டு இருக்க அந்த கல்யாணத்தை பத்தில ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கா. அதெல்லாம் நமக்கு இப்போ நான் காயத்ரி ராமாயணத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ள நான் 1000 ஸ்லோகத்தை கடத்தணும். உங்களுக்கு நான் புரியுறது. அப்பதான் 24,000க்கும் நான் வர முடியும். இப்போ கல்யாணமாயி அவ அயோத்தியாவுக்கு போயிட்டு இருக்கா. அயோத்தியாவுக்கு போகும்போது பரசுராமர் வர. அவர் பரசுராமர் எங்கேயோ மகேந்திரகிரின்னு திருக்குறுங்குடி பக்கத்துல இருக்கார். அவருக்கு யாரும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுறா, சிவதனுசை ராமன் முறித்து விட்டான். விஸ்வாமித்திரருக்கு கொஞ்சம் அகம்பாவம். அதனால அவர் என்ன பண்ணிட்டார், வீரமா பறந்து போனார். இவள்லாம் அயோத்தியாவை நோக்கி போகும்போது பரசுராமர் போய் தடுத்தார். நிறுத்துங்கள். தசரதற்கு ஒரே பயம், ஐயோ பரசுராமர் வந்தார், இப்பதான் ஒரு விஸ்வாமித்திரரை முடிச்சா, இப்ப அடுத்தது பரசுராமர் வந்துட்டார், ஒரே ஃபேமிலி வேற, அவங்களுக்கு தெரியுமேவா, ரொம்ப கோச்சி மாமாவா இருக்கார் இவர், அதனால ஏதாவது கோச்சுன்றுவர் அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமர் கிட்ட சரணாகதி பண்றார். என் பிள்ளைய காப்பாத்திடுங்க, என் பிள்ளை ஏதோ தப்பா அவன் முறிக்கணும்னு முறிக்கல, அது டு நாட் டிஸ்டர்ப்னு அந்த போர்டே போடலாங்க, பி கேர்ஃபுல்னு போட்டு எடுத்தார், முறிச்சுட்டார். எல்லாம் ஜனக்கரே ஒன்னும் தப்பா எடுத்துக்கல. அதெல்லாம் வேண்டாம், உன் பிள்ளை ராமனுக்கு திரள் இருந்தால் என் கையில் இருக்கக்கூடிய விஷ்ணு தனுசை கையாளட்டும், அப்போ தெரியும் அவனுக்கு திரள் இருக்கா இல்லையா. ராமர் அப்பா நீங்க கொஞ்சம் நகருங்கோ, நான் பேசிக்கிறேன். ராமர் பேசிக்க போனார். இப்ப ராமர் பரசுராமரோட பேச போறாரு இல்லையா, உடனே நம்மளாம் தான் அறிவின் உச்சக்கட்டத்தில் இருக்கோமே, Quora.com கிட்ட போய் கேட்போம். ஒன் அவதார் ஆஃப் ராம் இஸ் ஃபைட்டிங் வித் தி அதர் அவதார் ஆஃப் ராம். Why is one avatar fighting with other avatar? அப்படின்னு யாராவது கீழே ஏதோ சதுர்வேதி த்விவேதின்னு அது ஒன்று பதில் எழுதும். அதாவது நம்ம இந்த நம்ம கேள்வியெல்லாம் கேட்டுவிட்டாலே நமக்கு என்ன தெரியுமோ, நம்ம வால்மீகியோட இன்டெலிஜென்ட் நமக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் வந்துடும். என் வால்மீகி யோசிக்காத கோணத்தில் கூட நான் யோசிச்சிருக்கேன் பார்த்தேளா, இதுதான் ஐசிஎஸ்சி போர்டோட அந்த அதுல படிச்சாலே வரக்கூடியதுன்னு வச்சோம். கரெக்டா? இது என்னன்னா, the beauty is unfortunately நம்ம ரிஷிகள்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருந்தா, வேற வழி இல்லை, நமக்கு ஹோம்ஒர்க்கே அவ கொடுக்கல. அவதாரங்கள்ல பெருமாள் எடுத்த பூர்ண அவதாரம்னு ஒண்ணு இருக்கு, அவரே அவதாரம் எடுக்கிறது, அதுதான் ராமர் கிருஷ்ணர்லாம். இப்ப நரசிம்மர் வராகரும் அவர் தான், பட் ஆனா அதுல ஷார்ட் லிவ்ட் அவதாரம்ஸ். தூண்லேருந்து வந்தார், கிழிச்சார், கிளம்பி விட்டார். இப்போ மனுஷனா பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நொந்து நோவுபட்டு இருந்த அவதாரம்னா அது முக்கியமா ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் 2 தான். இல்லையே சார், கிருஷ்ணர் போது பலராமர் இருந்தார், ராமர் போது பரசுராமர் இருந்தார்ல, இவாளுக்கெல்லாம் ஆவேஷ்யாவதாரம்னு பேர். தட் இஸ் லைக் அ ஜீவாத்மா that is housed in our material bodies, there will be a ஜீவாத்மா. The Lord will choose one of the Jivatmas where he can give an extra power of his. He isn't born. நம்மள மாதிரி ஒரு ஜீவாத்மால தன்கிட்ட இருக்கக்கூடிய அநேக சக்திகள்ல ஒரு சக்தியை எக்ஸ்ட்ரா கொடுப்பார். அதனால தான் இந்த ஆவேஷ்யாவதாரங்கள்ல தோத்து போகும். பரசுராமர் இப்ப ராமர் கிட்ட தோத்து போயிடுவார். பலராமருக்கு ஒரு பிளான் அவர் படி நடக்கவே நடக்காது, எல்லாம் கிருஷ்ணன் நடத்திடுவார். ஆவேஷ்யாவதாரங்கள் பூர்ணாவதாரத்துக்கிட்ட தோத்து போகும், அவ்வளவுதான். So this is not an avatar fighting, it is an avatar fighting with the incomplete avatar. ஆவேஷ்ய அவதாரத்தோட நடக்கிறது, அவ்வளவுதான். சரி, பரசுராமர் கிட்ட அந்த வில்லெல்லாம் கையாண்டு பரசுராமருடைய கர்வபங்கம் ஏற்பட்டது, அவ்வளவுதான். கர்வபங்கம் ஏற்பட்ட உடனே இவாள்லாம் சாகேதபுரின்னு அயோத்தியாவுக்கு வரா. ஆயோத்தியே அபராஜிதேதி விதிதா நாகம்பரேண ஸ்திதான்னு பட்டர் எடுத்தார். வந்த உடனே ராமருக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு என்ன, சீதைக்கு அப்புறம் எவ்வளவு வருஷம் சுகமாக அயோத்தியால இருந்தா, 12. இப்போ 24 வயசு ஆயிடுத்து ராமருக்கு, சீதைக்கு 18 ஆயிடுத்து. இப்ப நடுவில் 12 வருஷம் எப்படி சார் இருந்தது, வீட்டுல ஏதாவது சண்டையா? அங்க சண்டையே இல்லை, ஐடியல் மாமியார் ஐடியல் மருமகள் இப்படிலாம் இருந்திருக்கு பாருங்க, சண்டையே இல்லை. இத திருக்குடந்தை ஆண்டவன் இங்க ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு ஆச்சாரியன் எழுதியிருந்தார், ரொம்ப மகானவர், நல்லா உபன்யாசம் சாதிப்பார்.
அவர் ராமாயணம் சொல்லி கேட்கணும். அவ்வளவு நல்லா சாதிப்பார் சுவாமி. ஒரு விஷயம் எடுப்பார், இல்ல ஒரு பாடல் பின்னாடி வரும் கம்பராமாயணத்துல. சுற்றத்தார் தேவரோடும் தொழநின்ற கோசலையை தொழுது நோக்கி குற்றத்தால் குறிசில் இவர் ஆர் என்ன குகன் வினவ கோகவேகன் முற்றத்தான் முதல் தேவி மூவுலகும் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்றான் அப்படின்னு ஒரு கம்பர் பாடல். அதாவது கௌசல்யாவை இன்ட்ரடியூஸ் பண்றான். கௌசல்யா எப்பேற்பட்டவனா, எல்லாரும் வந்து நமஸ்காரம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல லேடியா. சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை, ரொம்ப நல்லவோ அதெல்லாம் சொல்லின்னு வரும்போது, பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்றான். உலகையும் படைத்தவன் பிரம்மா, அந்த பிரம்மாவை நாபிக்கமலத்தில் ஈன்றெடுத்தவன் நாராயணன், அந்த நாராயணனான சர்வலோகேஸ்வரனை தன் ஜடரத்தில் தன் கர்ப்பத்தில் தாங்கியவள் இவள் இவ்வளவு பெருமை இருக்கு இல்லையா குஹா? பரதன் சொல்றான், இவ்வளவு பெருமை இவளுக்கு இருக்கு இல்லையா, நான் ஒருத்தன் பிறந்ததுனால அத்தனையும் இழந்து நிக்கறாப்பான்னு சொல்ற. அப்போ ஒரு வார்த்தை, யான் பிறந்ததால் துறந்த பெரியாள், நான் பிறந்ததுனால எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறா. அப்படி சொல்லும் போது ஒரு வார்த்தை முன்னாடி போடுறார், ராமனை ஈன்றெடுத்ததால் பெரும் செல்வம்னர். ராமனை ஈண்டெடுத்ததால் செல்வம்னு மட்டும்தான் சொல்லியிருக்கணும், பெரும் அந்த இடத்துல ஒரு வார்த்தை வந்திருக்க கூடாது. உடனே திருக்குடந்தையாண்டவன் விசாரிப்பார், ஏன் அவளுக்கு செல்வம்னு போடுறதுக்கு பதிலா ரொம்ப பெரும் செல்வம்னு போட்டான்? ராமனை பெற்றதால் செல்வமாம். ராமன் கல்யாணம் பண்ணிட்டு சீதையோட வரும்போது, சீதைக்கு என்ன சுவாமி வயசு 6, அப்பதான் அது வந்து டிங்கிள் டிங்கிள்லாம் நம்ம பார்த்து சொல்லி முடிக்கிறது. இந்த 2 பேர் வந்து மலையை ஏறினா ஒருத்தர் உருண்டு விழுந்துட்டார் இல்லையா, ஜாக் அண்ட் ஜில், பாருங்க அதெல்லாம். அந்த சீதா தேவிக்கு 6 வயசு. அவ அம்மான்னு ஓடி வருவலாம் கௌசல்யா கிட்ட, சின்ன பொண்ணு. அவளுக்கு கூந்தல் வாரி விடுவலாம் கௌசல்யா, அழகா வாரி, அது ரொம்ப ஆச்சாரமா அந்த சீப்பை வாயில வச்சுருவா. வாரி வச்சுட்ட உடனே அதை 3ஆ பிரிச்சு அழகா பின்னெல்லாம் போட்டு அதுல மல்லிப்பூவை சுத்தி விட்டு குங்குமத்தை அப்பின உடனே லக்ஷ்மி சகஸ்திரத்துல எடுக்கிறார் கவி, திரிவேணி சங்கமாத் பதிய. திரிவேணி சங்கமம் மாதிரி இருக்குமா, கருப்பா யமுனை போல கூந்தல்ல விளவிளேர்னு கங்கையை ஒத்த மல்லிப்பூவை சுத்தி செக்கச்சவேல்னு சிவந்திருக்கக்கூடிய சரஸ்வதியை இட்டால் திரிவேணி சங்கமம் தாயார் முகத்தில். அப்போ அந்த சீதைக்கு நன்னா ஜடையெல்லாம் வாரி விட்ட உடனே சீதை வந்து விழுந்து கௌசல்யாவை சேவிப்பலாம். ராமன் என்கின்ற பரமாத்மாவை ஈன்றெடுத்ததால் செல்வத்தை ஈன்றெடுத்தவள், அவனுடைய பத்னியாய் ஜெகன்மாதாவான மகாலட்சுமி விழுந்து சேவிப்பதால் பெரும் செல்வம் பெற்றவள் அப்படின்னு திருக்குடந்தை ஆண்டவன் எடுப்பார். அப்பேற்பட்ட அந்த சீதா தேவியோடு ராமர் 12 இயர்ஸ் ஹாப்பியா இருந்தார். அயோத்தியால எவ்ரிதிங் வாஸ் கோயிங் ஃபைன். 24 இயர்ஸ் 24 இயர்ஸ் ஆகும்போதுதான் ஆருரோக எதிர்ச்சையா ஒரு நாள் வந்து இது கைகேயியோடைய நானி வந்தா. அந்த நானிக்கு வந்து மந்தரான்னு பேரு. தோன்றிய கூனியும் துடிக்கும் நெஞ்சினாள் ஊன்றிய வெகுளியாள் உழைக்கும் உள்ளத்தாள் கான்று எரிநயனத்தாள் கதிக்கும் சொல்லினாள் 3 உலகினிற்கும் ஓர் இடுக்கண் மூட்டுவாள். கம்பர் சொல்றார், அவளை டிஸ்கிரைப் பண்றார். யாருன்னா இவோ ஒரே இடத்துல இருந்துட்டு 10 வீட்டுக்கு சண்டை வச்சுருவலாம். You didn't go for Pranav's marriage? யாரோ ஒருத்தர் மெசேஜ் பண்ணா, no, Pranav's mother didn't call me. Oh, sorry, I didn't know about it. அவ்வளவுதான், இது ஒரு வரி போறோம். இதுதான். இப்போ இந்த கூனி, இவளுக்கு கூனின்னு பேர் ஞாபகம் வச்சுங்கோ. தமிழ் ராமாயணத்துல மட்டும்தான் இவளுக்கு கூனின்னு பேர். அவ ஒரிஜினல் பேர் வந்து மந்தரா. தமிழ்ல வந்து கூனுடையவள் கூனி, அவ்வளவுதான். இந்த மாதிரிலாம் நீங்க உடனே இப்ப என்ன பண்ணிடுவா தெரியுமா, இது பாடி ஷேமிங்னு பேர். நீங்க கூனோட இருக்கவாளை போய் கூனிலாம் சொல்லிட்டேன்னா அது பெரிய பாடி ஷேமிங். ஹவு கேன் யூ கால் சம்படி பை த டிஃபார்மிட்டிலாம் சொல்வா. பாருங்க, எல்லாம் இப்பெல்லாம் யோசிச்சு பேச வேண்டியதா இருக்கு. அதனால அப்போ ராமாயணத்துல அவளை கூனின்னு சொன்னா, நீங்க ஏதாவது கேட்டுக்கதான் இருந்தா கம்பர் மேல போய் கேச போடுங்க. தோன்றிய கூனி, அந்த கூனி வந்தா ஆருரோக எதிர்ச்சையா. அப்பதான் அவளுக்கு ஊர் மக்கள் கிட்டேன்னு தெரியுது. ஊர் மக்கள் வந்து மீடியாவை ஃபாலோ பண்றவா. பாலிடிக்ஸ்ல நடக்கக்கூடிய டிசிஷன்லாம் அந்த ராஜாக்கே தெரியறதுக்கு முன்னாடி மீடியாவுக்கு வந்துடும்.
அதனால அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு கொடுத்து ராமருக்கு பட்டாபிஷேகம், இந்த தோரணம் எல்லாம் கட்டிட்டு இருக்கா, எல்லாரும் வந்து வைரத்தையும் மரகதத்தையும் இடிச்சுட்டு கோலம் போட்டு இருக்கா. வாசல்ல எல்லாம் கோலம் இருக்கு. அப்ப கூனி வரா. எதுக்கு உங்க ஊர்ல என்ன இப்ப உற்சவம் தெரியாதா? கூனி, இங்க ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு அரசல் புரசல் நாங்க கேள்விப்படுறோம். அப்படியா? என்னைக்கு? அது என்னவோ நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து நாளைக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. நாளைக்கு ஏதோ புஷ்ய நட்சத்திரமா, நாளைக்கு பண்ணா ரொம்ப வசத்தின்னு நாங்க எங்களுக்கு வந்து த சோர்சஸ் ரிவீல்ட் அப்படின்ட்டாவா. சோர்சஸ் யாருன்னு சொல்லல.